பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு இடம் வாங்கிய சீமான் ஏமாற்றிய மு.க. ஸ்டாலின் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். நேற்றையிலிருந்து சமூக வலைதளங்கள்லையும் சரி, சில காட்சி ஊடகங்கள்லையும் சரி, தொடர்ச்சியான செய்திகள். சீமான் அவர்கள் தன்னுடைய பெயரில் பத்திரப்பதிவு செய்திருக்கிறாரு. கடலூரில் தியாகி ராஜேந்திரன் அவர்கள் சமாதிக்கு அருகில் உள்ள தனியார் இடம், ஒரு 4 சென்ட் இடத்தை வாங்கி அவர்களுக்கு தனியார் இடத்துல உள்ளவங்கள்ட்டேருந்து வாங்கி ராஜேந்திரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்காக அந்த இடத்தை தன்னுடைய பெயரில் பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி எல்லாம் வெளியில் வந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல் அண்ணன் சீமான் அவர்கள் பதிவாளர் அலுவலகம் சென்று கையெழுத்து போட்டு அவர்களோடு நின்று படம் எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தது, இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அப்போ இந்த சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அப்செட்டில் இருக்குது, மிகப்பெரிய கவலையிலையும் மன வருத்தத்திலையும் இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. ஒரு சில பேர் தியாகி ராஜேந்திரன் அவர்களுக்கு சீமான் இடம் வாங்கி ஒரு மணிமண்டபத்தை கட்டப்போகிறார் அப்படிங்கிறத கொண்டாடாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கழக உடன்பிறப்புகள் சீமானுக்கு 4 சென்ட் வாங்க எவ்வளவு காசு இருந்தது, அவர் எங்கே போய் வாங்கினார், அவர்கிட்ட காசு எப்படி வந்தது, அப்படியான ஒரு பரப்புரைகளில் ஈடுபட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா, மொழிப்போர் தியாகிக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மகிழ்ச்சி அடையணுமே தவிர ஒரு பொறாமையும் பொச்சரிப்பும் அடையக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம். இந்த கேள்வி ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அடையிறது அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை நீங்கள் சரியாக உள்வாங்கிக்கணும்னா, 1960 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களை, அது 49 தொடங்கினாலும் எப்படியெல்லாம் நம்மளை மூர்க்கமாக ஏமாற்ற தொடங்குனுச்சு அப்படிங்கிறதையும், அதே போல் எதை சொல்லி ஆட்சி அதிகாரத்திற்கு 1967 வந்தது, இன்று வரை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொல்லி நம்ம மேலே சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே அந்த மணிமண்டபம் எதற்காக சீமான் வாங்கினதற்கு இவர்கள் கோபப்படுகிறார்கள் அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும் இதற்காக தான் இது நடந்திருக்கு அப்படின்னு. குறிப்பாக நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கு கோபப்படுது, என்ன செஞ்சிருக்க வேண்டும், என்ன செய்யலை அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ராஜேந்திரன் அப்படிங்கிறவர், மொழிப்போர் தியாகியாக நம்ம கொண்டாடுகின்ற திரு ராஜேந்திரன் அவர்கள் யார், எங்கே பிறந்தார், என்ன சூழலில் இறந்தார், எத்தனை வயசில் அவர் இறந்தார் அப்படிங்கிறது தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். அன்றைக்கி பொறுத்தவரையிலையும் சிவகங்கை மாவட்டத்தில் கல்லல்ங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய மகனாக இருந்தவர் தான் திரு ராஜேந்திரன் அவர்கள். 1947 பிறந்த அவர் தன்னுடைய கல்லூரி படிப்புக்காக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய படிப்பை தொடர்றாரு, இளங்கலை படித்து கொண்டிருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் 1964லேயே மொழிப்போர் போராட்டங்கள் மிகுதியாக நடந்தது. அதாவது 1938 40 வரலையும் நடந்தது ஒரு முதலாம் இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதன் பிறகு ரொம்ப மூர்க்கமாக இந்தி மொழியை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு வந்திருக்கும் பொழுது அதற்கு எதிராக தமிழ்நாடு முழுமைக்குமே கிளர்ச்சி ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. அந்த வகையில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவராக படித்து கொண்டு இருந்த இவர் ஒரு பெரிய ரேலி நடத்துகிறாங்க. அண்ணாமலை மாணவர்களினுடைய கூட்டமைப்பு சார்பாக இந்தி எதிர்ப்பு பேரணியை நடத்துகிறாங்க. அந்த பேரணியில் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, பேரணி போயிட்டு இருக்கும் பொழுது போலீஸாருக்கும் இவர்களுக்கும் நடந்த அந்த சண்டையில், அதாவது போலீஸாரங்க வேணும்னே துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அந்த துப்பாக்கி சூட்டில் இறந்து போனவர் தான் இந்த ராஜேந்திரன். 1965 வருடத்தில் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி இந்த நிகழ்வு நடக்குது. இப்போ இதுதான் ராஜேந்திரன். ராஜேந்திரன் எப்போ பிறந்தார், 1947. எப்போ இறந்தார், 1965. 18 வயசில் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறாரு மொழிப்போருக்காக, இந்தி எதிர்ப்புக்காக, மொழி உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான். இப்போ அந்த காலகட்டத்தில் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டங்களை எல்லாம் தன்னுடைய அரியணைக்கான செங்கக்கல்லாக பயன்படுத்தி கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் பார்ப்பனர்களோடு கூட்டணி வச்சு தான் இந்த நிலைக்கு உயர்ந்தாலும் கூட இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்கின்ற அந்த மொழி உணர்வை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் முழுமைக்கும் அறுவடை செய்து தான் அதிகாரத்தினுடைய மட்டத்திற்கு உயர்ந்தது. அப்போ இவர்கள் ஏன் இப்போதைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வாங்குகிற இடத்தின் மீது இவ்வளவு அப்செட் ஆகணும், எவ்வளோ கவலை கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இந்த நாம் யாரை வச்சு இந்த அதிகாரத்தின் உயரத்திற்கு வந்தோமோ
அவர்களுக்கு கடந்த 60 வருடத்திற்கு மேலாக நம்ம எந்த நன்மையும் செய்யலை, எந்த நற்காரியமும் செய்யலை, அவர்களினுடைய நோக்கத்திற்கு எந்தவித புனித தன்மையையும் நம்ம கொண்டு வந்து சேர்க்கலை. மாறாக நாம் அதிகாரத்தில் வந்த பிறகு நாம் நடத்துகிற பள்ளிக்கூடம், நமது பிள்ளைகள் நடத்துகிற பள்ளிக்கூடம், நமது சகோதரிகள் நடத்துகிற பள்ளிக்கூடம் எல்லாத்துலேயும் இந்தியை திணிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழலில் இந்திய எதிர்ப்பு போராளி திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் தன்னுடைய சொந்த பெயரில் சொந்த காசில் இடம் வாங்கி மணிமண்டபம் கட்டுகிறார் என்றால் அது சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான செய்தி இல்லை. கடந்த 60 வருட காலமாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஏமாற்றி வந்ததற்கான ஏமாற்றுதலை வெளிப்படுத்துறது. அதே போல் உலகமெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழர்கள் மத்தியில் என்னடா மொழிப்போர் தியாகிகளினுடைய தியாகத்தை வைத்து அரியணை ஏறி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரையும் தன்னுடைய சொந்த காசில் எத்தனை மொழிப்போர் தியாகிகளுக்கு எந்தெந்த இடத்துல தன்னுடைய பணத்தை போட்டு இந்த நினைவு மண்டபத்தையோ அல்லது மணி மண்டபத்தையோ கட்டியிருக்கு, எத்தனை மொழிப்போர் தியாகிகளுக்கு சமாதி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி உளமாற பொதுத்தளத்தில் தமிழர்கள் மத்தியில் தமிழர்களினுடைய ஆன்ம அரசியல் உணர்ச்சியில் வந்துடும். அது வந்துடுச்சுன்னா நம்ம பண்ண எத்தனை பிராடத்தனமும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற அப்செட்டில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையிலையும் அதாவது அண்ணாவை கூட மறந்துட்டாங்க. இவங்க அப்பனுக்கு மட்டும் 100 கோடியில் சமாதி, அப்பன் எழுதினதாக சொன்ன அந்த பேனாவை கொண்டு போய் நடுக்கடலில் வைக்கிறேன், அதற்கு அத்தனை கோடி, அப்பன் பேரில் நூலகத்தை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இத்தனை கோடி, இதெல்லாம் கோடி கணக்கா இவங்க அப்பனுடைய பேரில் இவங்க கட்சியினுடைய தலைவராக இருந்த கருணாநிதியின் பேரில் இவர்களால் செய்ய முடிஞ்சதே தவிர இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்காக உயிர் நீத்த இந்த மொழிப்போர் தியாகிகளினுடைய பெயரை சொல்லி இந்த நாட்டில் ஒரு இடத்துல ஒரு சென்று நிலத்தில் ஒரு மணிமண்டபமோ எதுவுமே இல்லாமல் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பார்த்துக்கிட்டுருச்சு. சரி, ஏன் இதை செய்யணும்? அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் நினச்சிச்சுன்னா ஒரு நாள் இந்த தமிழ்நாடு முழுமைக்கும் வாங்குகிற கலெக்ஷனில் இந்த இனத்திற்காக இந்த மொழிக்காக உயிரவிட்டவங்களுடைய அத்தனை பேருக்கும் சமாதியையும் மணிமண்டபத்தையும் கட்டி முடிச்சிடலாம். ஒரு நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய கலெக்ஷன் மட்டும், அந்த பார்ட்டிக்கான கலெக்ஷன் மட்டும் பல 100 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டிலிருந்து அது சம்பாதிக்குது இல்லீகலாக. இன்னும் சொல்லப்போனால் லிக்யூடு, அதாவது கசிவுன்னு சொல்கிறோம் இல்லையா, பண கசிவு நடக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர்களுடைய கணக்குப்படியே ஒரு நாளைக்கு பல 100 கோடி ரூபாய் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களுக்கோ அல்லது அதனுடைய அதிகார மட்டத்திற்கோ போய் கொண்டிருக்கிறது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் நினச்சிருந்தா ஒரு நாள் தன்னுடைய கட்சிக்கான வருமானத்தை, தன்னுடைய அதிகார மட்டத்திற்கான வருமானத்தை இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு செலவு பண்ணியிருந்தா இன்றைக்கி எல்லாருமே இறந்து போன ஒவ்வொருத்தருமே மொழிப்போர் தியாகத்தில் உயிரை தியாகம் செய்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மணிமண்டபம் அமைஞ்சிருக்கும், அவர்களுடைய வரலாறு பதியப்பட்டிருக்கும். அது என்ன அப்படிங்கிற அந்த செய்தியானது எதிர்கால தலைமுறைக்கு கடத்தப்பட்டிருக்கும். அதை மட்டும் செய்யாமல் பார்த்து கொண்டதனுடைய நோக்கம் என்னென்னா, சரி இப்போது ராஜேந்திரன் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபத்தை நம்ம கட்டுறோம். அப்போ அந்த மண்டபத்திற்கான வரலாறு என்னன்னு பதிவு பண்ணணும். அப்போ வரலாறு என்னன்னு பதிவு பண்ணும் பொழுது ஒரு காலத்தில் இங்கே தமிழ் மொழியை பேசி வந்த மக்கள்கிட்ட கட்டாயமாக இந்தி மொழியை கொண்டாந்து திணிக்கணும்னு ஒரு மத்திய அரசு வேலை செஞ்சது. அந்த மத்திய அரசினுடைய இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து ஒரு இனம் தன்னுடைய மொழியை காப்பாற்றி கொள்வதற்காக போராடியது. அந்த போராட்டத்தில் தன்னுடைய வயதில் 18 வயதில் உயிரை நீத்தவர் தான் ராஜேந்திரன் அப்படிங்கிற வரலாற்றை அந்த மணிமண்டபம் சுமந்து நிற்கும். அப்போ அந்த சுமந்து நிற்கின்ற மணிமண்டபம் என்ன சொல்லும்னா, கருணாநிதி குடும்பமோ அதனுடைய வகையராகவோ இந்த மொழிக்கும் இந்த மொழியினுடைய உணர்ச்சிக்கும் இந்த மொழியினுடைய தியாகத்திற்கும் இந்த மொழிப்போர் தியாகிகளுடைய தியாகத்திற்கும் அதை அனுபவிப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்ற ஒரு நிலையை வெளிப்படுத்தும். இப்போ மொழிப்போர் தியாகிகளுடைய மண்டபமோ மணிமண்டபமோ வெளியில் என்னென்னா தமிழ் மொழி அப்படிங்கிற ஒரு மொழியை உயர்த்தி பிடிக்கும், அதற்கான செய்தியை சொல்லும். ஆனால் தமிழ் மொழியை அல்லாதவர்கள், தமிழ் மொழியை பேசாதவர்கள், நமது இனத்தை சாராதவர்கள் இந்த இனத்தை ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கில்ட்டினஸ் வரும். அல்லது இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களுக்கு
நாம் மொழிப்போர் தியாகிகளினுடைய நினைவை போற்றுகின்ற மணிமண்டபத்தை கட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதை தாண்டி அவர்கள் கண்ட கனவை, தமிழ் மொழியை எல்லா அதிகார உயரத்திற்கும் உயர்த்த வேண்டுமென்றால் திராவிடத்தை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை உதிக்கும். இந்த சிந்தனை உதிக்க விடாமல் பார்த்துக்கணுன்னு தான் செத்துப்போன யாருக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவில் மணிமண்டபம் கட்டியோ அவர்களுடைய நினைவை போற்றியோ எந்த நிகழ்வையும் முன்னெடுக்கலை. இப்போது கலைஞர் கருணாநிதி என்ன சேவை செஞ்சார்? ஒரு சேவையும் செய்யலை. இருந்தவர்களையும் அடுத்தவனை ஏமாற்றி அடுத்தவனை காலவாரி விட்டு அண்ணாவுக்கு பிறகு அந்த அதிகாரத்தை பிடித்ததிலிருந்து சாகிறவர்களையும் அந்த அதிகாரத்தையும் தான் குடும்பத்தை சாராத எவருக்கும் பங்கிடாமல் தனக்கு அப்புறம் தன்னுடைய பிள்ளைக்குன்னு பங்கிட்டு போனவர் தான் திரு மு கருணாநிதி அவர்கள். அதன் பிறகு இப்போ அவர் அப்பன் எவ்வளியோ மகன் எவ்வளியோ அப்படிங்கிறதன் அடிப்படையில் கருணாநிதி செய்த அதே தியாகத்தை, அதாவது தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய பொறுப்பை உயிரோடு இருக்கும்போதே விட்டு கொடுத்த அதே தியாகத்தை இப்போ இவர் என்னென்ன உதயநிதி ஸ்டாலினுக்கு செஞ்சுருக்கிறார். அவர் முதல்வராக இருந்தப்போ இவர் துணை முதல்வராக இருந்தார். இவர் முதல்வராக இருக்கும் பொழுது இவருடைய பிள்ளை துணை முதல்வராக இருக்குது. நாளைக்கு இவருடைய பிள்ளை முதல்வராக இருக்கும் பொழுது இவருடைய பேர பிள்ளை துணை முதல்வராக இருக்கும். அந்த மரபு வழி கடத்தப்பட்டிருக்கு. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு உறுத்தல் இருக்கும் இல்லையா? தமிழ் மொழிக்காக இறந்தவர்களுக்கு மணிமண்டபம் இங்கு உருவாகும் பொழுது இவர்களுக்கு ஒரு உறுத்தல் இருக்கும். அதே போல் தமிழர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிற நினைப்பு இருக்கும். இது ரெண்டு காரணமாக தான் இந்த நிலத்தில் இறந்து போன மொழிப்போர் தியாகிகளினுடைய தியாகத்தை முறைப்படி இவர்கள் கொண்டாடலை. அவர்களுக்கென்று ஒரு தனித்த வரலாறு இங்கு பதிவு செய்யப்படவே இல்லை. இன்னும் நிறைய இருக்கிறாங்க, நிறைய கீழப்பலூர், சின்னசாமி அப்படின்னு நிறைய பட்டியல் இருக்குது. இந்த பட்டியலில் இப்போ ராஜேந்திரன் என்கின்றவரை நாம் தமிழர் கட்சி தொட்டிருக்கு. அது தொடக்கம்தான். இப்போ அவர் பேரில் அந்த இடத்துல ஒரு மணிமண்டபம் எமது மொழியினுடைய உயிர் காக்க தன்னுயிர் தந்த இவருக்கு நாங்கள் மணிமண்டபத்தை கட்டுறோன்னு கட்டிட்டு அதற்கான அவருடைய வரலாறை அங்கே பதிவு பண்ண பிறகு ஒவ்வொரு ஊர்லேயும் மொழிப்போர் தியாகிகளுக்கு அவர்கள் இருந்த பிறந்த இடத்துல அவர்களுக்கான மணிமண்டபத்தை நம்ம நிறுவி அந்த மொழிப்போர் தியாகிகளினுடைய வரலாற்றை அந்தந்த இடத்துலையே பதிவு பண்ணுவோம். உண்மையிலேயே இப்போ ஏன் ஏமாற்றிய ஸ்டாலின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் சிதம்பரத்திற்கு வர்றாரு. வரும்பொழுது இதே 4 பேர் கூட்டிகிட்டு போய் இதே போல் மொட்டைக்காடாக இருக்கின்ற அந்த இடத்துல இவரை மலர் வணக்கம் செலுத்த வைக்கிறாங்க. ராஜேந்திரன் அவர்களுக்கு மலர் வணக்கத்தை செலுத்துங்கன்னு இவரும் போய் ஒரு மலர் வணக்கத்தை செலுத்திட்டு விரைவில் மொழிப்போர் தியாகி திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு நாங்கள் மணிமண்டபம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். எப்போ? பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் இது நடந்தது. இப்போ எத்தனை மாதம் முடிஞ்சிருச்சு? பிப்ரவரி முடிஞ்சிருச்சு, மார்ச், ஏப்ரல் முடிய போகுது. இப்போது இதில் உடனடியாக அரசு இதில் பணியை எடுக்கலை, பணி செய்யலை அப்படின்னு கூட நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்தந்த இடத்துக்கு அண்ணாவினுடைய பெயரை, கக்கனுடைய பெயரை கக்கூசுக்கு வைக்கிறானுங்க. இவங்க அப்பனுடைய பெயரை மட்டும் கொண்டுட்டு இந்த இடத்துல வச்சிட்றாங்க. அப்போது இவர்கள் எப்படி காய் நகர்த்துறாங்க அப்படின்னு தெரியுதா? அப்போ இவங்க மொழிப்போர் தியாகிகளினுடைய நினைவை போற்றுவதற்கு அவங்க நினச்சா ஒரு ஆர்டரை போட்டிருக்கலாம். இப்போ சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த கூட்டத்தொடரிலேயே இவர் தியாகி ராஜேந்திரன் அவர்களுக்கு நாங்கள் மணிமண்டபத்தை கட்ட போகிறோம், இத்தனை கோடி ரூபாய் எங்காச்சும் ஒன்றுமே செய்யாத எங்கள் அப்பனுக்கே 100 கோடி ரூபா ஒதுக்கணும். இப்போ இவர் நம்ம மொழியினுடைய தியாகத்தை போட்டிருக்கின்ற வகையில் தன்னுடைய 18வது வகையில் இறந்து போனவருக்கு இத்தனை கோடி ரூபாயில் நாங்கள் மணிமண்டபம் கட்ட போகிறோன்னு ஒரு அறிவிப்பாவது இந்த அரசு வெளியிட்டு இருந்தால் இவர் இல்லைங்க சொல்படி நின்ற தமிழக முதல்வர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பிப்ரவரி மாதம் அந்த ஊரில் இருக்கின்ற மக்களை பார்க்கும் பொழுது மட்டும் நாங்கள் மணிமண்டபத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 2 ஆகியும் அரசினுடைய தகவலிருந்து பல அறிவிப்புகள் வந்த பிறகும் இது குறித்து எந்த செய்தியும் வெளியிடாத திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ராஜேந்திரனுடைய பெயரை சொல்லி நம்மளை ஏமாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்பொழுது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த மொழிப்போர் தியாகிகளினுடைய நினைவை போற்றுகின்ற திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மணிமண்டபம் கட்ட இருப்பது ஒரு கட்சிக்கான செய்தி இல்லை, ஒரு இனத்திற்கான செய்தி. இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால்,
இந்த 60 வருட காலமாக நமது தியாகிகளினுடைய தியாகத்தை இவர்கள் எவ்வாறு பயன்படுத்தி நம்மை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள், ஏமாற்றி வந்து கொண்டிருந்தார்கள், ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியை மிக தெளிவாக பதிவு செய்ய போகிறது. அதனால தான் பதட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கின்றது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.